வணக்கம். கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய மனதின் ஆழத்தை யாராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை எப்பொழுதுமே இருக்கும். உங்களுடைய மனசுக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அது உள்ளக்குள்ள இருக்கும். வெளியில நீங்க எப்பொழுதுமே உணர்ச்சிகரமான ஒரு மனிதர்களாக நடந்து கொண்டிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய உள்ளக்குள்ள ஆழமா இருக்கக்கூடிய ஆழமாக பதிந்த காயங்கள், வேதனைகள் அது யாருக்கும் தெரியாது. யாரிடமும் சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு சில காயங்களும் வேதனைகளும் இருக்கும். அதை வெளியிலும் நீங்கள் காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாகத்தான் எப்பொழுதுமே இருப்பீங்க. நீங்க வெளியில அமைதியாக இருப்பீங்க. உள்ளுக்குள்ள மிகவும் உணர்ச்சிப்படக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே விளங்குவீங்க. இதுதான் உங்களுடைய குணமாக நிச்சயமாக இருக்கும். இது உங்களுடைய இயல்பு. நீங்க மிகவும் உணர்ச்சிப்படக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. இதனால உங்களுக்கு எப்பொழுதுமே பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க வைக்கக்கூடிய அன்பு உங்களுக்கு தவறான ஒரு பாதையை நிச்சயமாக தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கும். இந்த அதிகமான உணர்ச்சி தான் உங்களை பலமாகவும் ஆக்கும். அதே நேரத்தில் உங்களை பலவீனமாகவும் ஆக்கிட்டு இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களிடம் அன்பாக வந்து பழகுவாங்க. நீங்களும் அன்பாக பழகுவீங்க. அந்த ஒரு உறவு ஒரு சில நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தலாம். உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாற்றி நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு செல்லலாம். அதே உறவு சில காலங்களுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையும் அது கெட்டுப்போகின்ற அளவுக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். இல்லைன்னா அவர்களுடன் இருந்த ஒரு பிரச்சனைக்காக நீங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுவீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எனவே நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலும். எனவே நீங்க எது செய்தாலும் அதனை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். அதனால உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். சிறிய விஷயங்களுக்கு கூட நீங்க கவலைப்படுவதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? உங்களுக்கே தோன்றியிருக்கும். இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இருந்தாலும் ஏன் என் மனசு அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கு, அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் என்னுடைய நேரத்தையும் நான் வீணாக்குறேன்? ஏன் அதிகமான குழப்பங்கள் ஏற்படுகிறது? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மனதில் ஆழமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். ஒருவர் பேசிய பேச்சு, ஒருவர் உங்களை என்னெல்லாம் பேசியிருக்காங்க, எப்படியெல்லாம் உங்களுக்கு பின்னால் நின்று பேசியிருக்காங்க, அப்படிங்கிறத நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய மனதிற்குள் ஆழமாக நீங்க பதிந்து வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. மற்றவங்க எளிதாக மறந்துவிடக்கூடிய சம்பவங்களையும் நீங்கள் மறக்காமல் நினைத்து கொண்டே இருப்பீங்க. யார் என்ன நினைத்தாலும் சரி, அது அனைத்திற்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எளிதாக மறந்துடக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் மறக்காமல் உங்களுடைய நினைவுகள் வைத்து கொண்டே இருப்பீங்க. முக்கியமாக கடந்த கால நினைவுகள். என்ன சொல்லணும் அப்படின்னா, குறிப்பாக உங்களை பாதித்த சம்பவங்கள், உங்களை அவமானப்படுத்திய விஷயங்கள் உங்களை இன்னும் விடாமல் பிடித்து கொண்டு உங்களை பயணித்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்களும் தவித்து கொண்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம நீங்களும் ரொம்ப சிக்கி தவித்து கொண்டே இருப்பீங்க. அதனால தான் சில நேரங்களில் காரணமே இல்லாம மனதுல சோகமோ அழுத்தமோ அதிகரித்து கொண்டே இருக்கும். என்ன செய்யறது, என்ன செய்தால் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும், இதை எல்லாத்தையும் நீங்க யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்தா மட்டும்தான் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால நிச்சயமா செல்ல முடியும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, குடும்ப பொறுப்புகள் அதிகமாக உங்களுடைய தலையில் விழுவதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? குடும்பத்தையும் நீங்க தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். இதற்கு காரணம் நீங்க ஒரு பொறுப்பான ஒரு நபர் என்பதுதான். எப்பொழுதும் உங்களுடைய குடும்பத்தின் மீதும் கூட இருக்கக்கூடிய நபர்கள் மீதும் பொறுப்புகள் உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அல்லவா? அதனால அந்த ஒரு பொறுப்புணர்வினால் எல்லா விதமான குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், செலவுகள் என அனைத்துமே உங்கள் மீது விழுந்துவிடும். நீங்கள் ஒரு பொறுப்பான நபர் என்பதால் மட்டுமே. குடும்பத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய நபர், செய்யக்கூடிய தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் எல்லாரும் உங்களை நம்பி விடுகிறார்கள். இதனால எது செய்யணும், வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, வீட்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்க வேண்டும், என்ன வாங்கணும், என்ன செஞ்சாலும் சரி முதல் கால் உங்களுக்கு தான் வரும். அந்த அளவுக்கு உங்களை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே நம்புவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு நபர்கள் என்றால் அது நீங்கள் மட்டும்தான். ஆனால் அதே ஒரு நேரத்தில் சில உறவுகளால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு காயத்தை நிச்சயமாக கொடுத்திருக்கும். அந்த ஒரு காயங்கள் முடியாம இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஆளாக்கி கொண்டே நிச்சயமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தம்பி அல்லது நெருங்கிய உறவினர்கள் மூலம் ஏற்பட்ட நம்பிக்கை துரோகங்கள் உங்களை மிகவும் பாதித்திருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க உயிருக்கு உயிரா என் கூட பிறக்காத தம்பி, என் கூட பிறக்காதவன் அப்படின்னு நினைத்து அவங்க கூட நீங்க பழகிட்டு வந்திருப்பீங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்களே உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பாங்க. இதனால உங்களுக்கு தேவையில்லாத பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். தன்னம்பிக்கை குறைந்த தருணங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். நான் சரியாத்தான் இருக்கேனா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுடைய மனதிற்குள் அடிக்கடி ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியது சரியா இல்லையா?
பண விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். ஒரு காலகட்டங்களில் பணம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில ஏறிக்கொண்டே போயிருக்கும். எது செய்தாலும் பணமானது உங்களுடைய கையில தங்க ஆரம்பித்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு பணம் உங்களுடைய கையில் தங்காமல் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க உள்வாங்கி கொண்டே இருப்பீங்க. நீங்க சம்பாதித்தாலும் திடீரென்று செலவுகள் அதிகரித்து அல்லது திட்டமிடாத சூழ்நிலைகள் பணத்தை குறைத்து கொண்டே இருக்கும். இதனாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். மற்றவங்க சொன்ன வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்வது உங்களை அதிகமாக பாதித்திருக்கும். அந்த பாதிப்பிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இன்னமும் சிக்கி தவித்து கொண்டு நீங்கள் இருப்பீர்கள். ஒரு காயப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை கூட நீண்ட நாட்கள் உங்களை விட்டு போகாமல் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள ஆளாக்கி கொண்டே இருக்கும். அந்த மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுக்குள்ள இருக்கும். அதை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். உங்களுக்கான காலம் வரும் பொழுது திருப்பி நீங்களும் அந்த ஒரு பிரச்சனையை அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி விடுவீங்க. இது உங்களுடைய குணமாக எப்பொழுதுமே இருக்கும். நீங்க அதிக அக்கறை காட்டுவதால் சிலர் அதை தவறாக பயன்படுத்தி விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க விலகி இருப்பாங்க. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செயல்களிலும் நன்மைகளானது நிச்சயமாக நடக்கும். நடந்து உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்ல வைக்கும். நான் இதுவரை கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கப்புறம் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். ஆனா இப்போது வரக்கூடிய இந்த ஒரு நாள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் காலங்கள் தொடங்கக்கூடிய நல்ல ஒரு நாட்களாக நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் குறைந்து விடும். குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும். அமைதியும் நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். மனதில் எவ்வளவோ குழப்பங்கள் இருந்திருக்கும். அந்த குழப்பங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். அந்த தீர்வினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு மன நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்கும். அந்த மன நிம்மதியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையையும் அது நிச்சயமாக மாற்றக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் மெதுவாக சரியாகிவிடும். சரியாகி உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். சந்தோஷமான சூழ்நிலையானது உங்களுக்குள்ள உருவாகும். அந்த சந்தோஷமான சூழ்நிலையினால் உங்களுடைய வாழ்க்கை அழகான ஒரு இடத்தை தேடி ஓடும். பழைய பிரச்சனைகள், குறிப்பா நீண்ட நாட்களாக தீராமல் இருந்த விஷயங்கள் இந்த ஒரு காலத்தில் தீர்வை காணும். அந்த ஒரு தீர்வினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறும். பணவரவு உங்களுக்குள்ள மேம்படும். நீங்கள் இதுவரை செய்த உழைப்புக்கு மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த மதிப்பினால் நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களால் செல்ல முடியும். இதுவரைக்கும் நீங்க செய்த உழைப்புகளுக்கு மதிப்பு இல்லாம எவ்வளவோ கஷ்டத்தை மட்டும் நீங்க சந்தித்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுக்கு சந்தோஷமும் கிடைக்கும். அதே அளவுக்கு உங்களுடைய உழைப்புகளுக்கு மதிப்பும் கிடைக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உங்களால போக முடியும். தன்னம்பிக்கை உயர்வு உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த தன்னம்பிக்கை உயர்வினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உறுதியானதாக இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். அந்த அளவுக்கு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. அந்த நண்பர்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க எல்லாருமே. இனிமே உங்க கூட வரக்கூடிய அனைத்து நபர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இதனால உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு சென்றுவிடும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு நல்ல ஒரு தள்ளுபடி, நல்ல ஒரு படிக்கட்டை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதனை பிடித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். நல்ல ஒரு நிலைமைக்கும் சென்றுவிடும். உங்களுடைய உழைப்புக்கும் இனி மதிப்பு கிடைத்துவிடும். மதிப்பு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால போக முடியும். சமூகத்துல உங்களுடைய மதிப்பு இந்த ஒரு நாளுக்கு பிறகு உயர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் சமூகத்துல மதிப்பே இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனா இதுக்கப்புறம் மதிப்பானது கிடைக்கும். நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போக ஆரம்பிக்குமீங்க. நீண்ட நாள் ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். ஆனால் அது பொதுவாகத்தான், பொறுமையாகத்தான் நிச்சயமாக நடக்கும். வீடு, குடும்பம், தொழில், எந்த ஒரு துறையிலும் நீங்க எதிர்பார்த்த ஒரு நிலைத்தன்மையானது உங்களுக்கு கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றி கொடுக்கும். பாதுகாப்பு உணர்வு உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இனி நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற ஒரு நிம்மதி உங்களுக்கு நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது என்பதையும் நீங்க உணர்வீங்க. எனவே கடகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய உணர்ச்சிகளை சரியான